ஜென்ரலா பிறந்த ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது நம்ம தான். தஞ்சாவூர்லயே. ஆமா. அப்பாவா தாத்தாவா? தாத்தா எங்க அப்பா இல்ல, எங்க தாத்தா வாங்கினதான் ஃபர்ஸ்ட் கார். செவர்லே இருந்துச்சு. எங்க மாமா கார் வந்து டாஜ். அதெல்லாம் பெரிய காரா இருக்கும். நான் தான் வித்தேன் இப்ப, ஏன்னா அது ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே வித்தது. நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் காரு? நான் வாங்கினது மாருதி வாங்கினேன் ஃபர்ஸ்ட். ஏன் எல்லாம் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கிறோம். நீங்க ரொம்ப சொன்னேன் எங்களை பிரிச்சு விட்டுரும். ஃபர்ஸ்ட் அப்ப அறிமுகம் ஆச்சு, அப்ப சின்ன காரா வாங்கினேன். அப்ப எங்களை தனியா பிரிச்சு விட்டா அப்புறம் நாங்க தானே வர செலவு பார்க்கணும். அப்பா விட்டு காசுல வாங்கினா பெரிய காரா வாங்கலாம். நாங்க பண்றதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ணணும். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்திலேயே நீங்க வந்து யாராச்சும் ஒரு பெரிய புள்ளியா வேணா நீங்க தனியா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சு விட்டுருவாங்க. எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்தந்த அவங்களுக்கு தனியா எஸ்டேட்டை பிரிச்சு விட்டுருவோம். இண்டிபெண்டா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வரணும்ல. எல்லாத்தையும் நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம மீட்டிங்கு மைக்க பிடிச்சிட்டு பேசுறோம். எல்லாம் அப்பா புள்ள பெற்றும் பேர பிள்ளை வரைக்கும் அப்பா தயவுல வாழணும்னு நினைக்கிறாங்க இப்ப இருக்கிற மாணவர்கள் நினைக்க சொல்றோம். நம்மளே அந்த தப்பு பண்ணக்கூடாது. அங்க தெரியுதுல்ல சார் அந்த எல்லை இல்ல, எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான். அந்த எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு நான் தான் எக்ஸ்டெண்ட் சொல்றேன். ஆமா, அதனால அந்த எக்ஸ்டெண்ட் இருக்கணும்ல. இதுல அவங்க லோக்கல்ல இருக்கிற மிராஸ்தார்களுக்கும் இருக்கும், பட் ரொம்ப மினிமமா இருக்கும். இதுல ஃபுல்லா ஐயா தான். இந்த ஏரியா ஃபுல்லா வேற நடுப்பு எதுவுமே கிடையாது. அந்த டப்பனாதான் பிரைவேட் பார்ட்டி, அது ஃபுல்லா ஐயா தான். அங்கதான் ஏதாச்சும் தெரிய மாட்டேது அது வரைக்கும். ஏதாச்சும் சொல்லி நீங்க இன்கம் டாக்ஸ் எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் டாக்ஸ் கிடையாது. ரெண்டு பக்கம் ஐயா தான். இதை சுத்தி பாக்குறதுக்குன்னே ஒரு இல்ல, சுத்தி எல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் சும்மா எங்கதான் வர முடியாது. இப்பதான் இவங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு நடுறதுனால அவங்கவுங்க ஒரு ரோட உண்டாக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரப்பிள்ளையே தான் போங்க. இப்ப வேலையாட்கள் மட்டும் எவ்வளவு தேவைப்படுங்க? இது இப்ப நான் எல்லாத்தையும் பிரிச்சு மினிமம் ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அது மாதிரி பிரிச்சு கொடுத்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க பாத்துக்கிறது மாதிரி. ஆமா, அவங்கவுங்க எல்லாரும் ஒருத்தரே பார்க்க முடியாது. குத்தையை வர்றதும் கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் சாகுபடினா நெல்லு தான் பிரதானம். வேற ஒண்ணும் இங்க வராது. இல்ல 3 போகம் பண்றாங்க. 3 போகமும் தண்ணி வசதி நல்லா இருக்கும். கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்க நிலம் தானா? பட்டிகடா பட்டினம் சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம இடம் தான். இப்ப சாலியமங்கலம் வரைக்கும். ஆமா, அந்த ஃபேக்டரி இருக்குல்ல, அது இப்ப நம்ம இடத்துல தான் போட்டிருக்காங்க. இந்த இப்ப செக்ரட்டரியா இருக்காருல்ல, அவரோட இடத்துல 250 ஏக்கர். அது அந்த டைல்ஸ் ஃபேக்டரி வந்திருக்கு, அனுஜி. ஆனா இப்ப எந்த இடத்தையுமே வந்து வெறுமனா தரிசா போடாம எல்லாமே எல்லாருமே எங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது இல்ல. இப்ப எத்தனை ஏக்கர் சார் சாகுபடி பண்ணிருக்கீங்க? இப்ப நான் ஆக்சுவலா எல்லாமே சொந்த சாகுபடி கிடையாது. இப்ப எல்லாம் எனக்கு குட்டைக்காரங்க எல்லாம் எல்லாருமே அவங்க தான். சொந்த சாகுபடி பண்றதுங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சித்தமணி கிராமங்கிறது இப்ப எங்க நான் சொன்ன வாண்டியார்கள் எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால எங்க அப்பாவுக்கு ஒதுக்கணும் 125 வேலிங்கிறது 1000 ஏக்கர். அது சித்தமல்லி கிராமம், அப்படியே முழு கிராமம். அதுதான் அந்த பயிர், அந்த சித்தமல்லி ப்ராஜெக்ட் தான் நீங்க சொல்றது. அந்த பயிருக்கு இடையில இவ்வளவு இடைவெளி விடணும். அது காரணம் அப்பா தாத்தா இவங்கள்ட்ட காமராஜ் ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால எல்லாமே நம்மள பேஸ் பண்ணி. ரெண்டாவது நம்ம தான் ஃபர்ஸ்ட் நில ஒரு உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தது. நம்மளுக்கு இவ்வளவு லேண்ட் இருந்தா கூட காமராஜ் டெக்னிக்கலாவா எப்படி பண்ணணும்னு நினைச்சாருன்னு தெரியல. நிலம் வச்சிருக்கவங்கள வச்சே நில வச்சு வரும்போது அவங்கள வச்ச கொண்டு வரணுங்கிறதுக்கு எங்க இது பண்ணது நில வச்சு வரும்பு. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் 15 ஏக்கர் சொல்றாங்கல்ல, அது ஊருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அதுல 15 ஏக்கருங்கிறது ஸ்டாண்டர்ட் ஏக்கர். அது எங்க இதுலயும் அப்படிதான் எல்லாம் பிரிச்சு தான் இருக்கும். எல்லாரும் ஒரே இதுல இருக்கு. ஆனா அப்பாவும் கான்வென்ட்ல படிச்சாங்க, நீங்களும் லயோலா, அப்பாவும் லயோலா காலேஜ்ல படிக்கீங்க. இது விவசாயம், இதுதான் நம்ம வயல், இதுதான் நம்ம நிலம் அப்படின்லாம் யாராச்சும் வந்து பாப்பீங்களா, சொல்லி கொடுப்பாங்களா? இல்ல, அது இயற்கையா வர்றது தானே. எங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது இல்ல, டைவர்ஷன் கிடையாது இல்ல. இப்ப நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஃபேக்டரி இருந்து நிலம் ஒரு பக்கம் இருந்தா நம்ம கவனிக்காம இருக்கலாம். இதுதான் எங்களுக்கு இது. உங்களுக்கு சின்ன வயசுல என்ன வேலை விடுவாங்க அப்ப விவசாயம் சார்ந்து? அதெல்லாம் எதுவுமே நாங்க கண்காணிக்கிறது அதெல்லாம் எதுவும் சும்மா நாங்க வர்றது போறதுதான். யூஸ்வலா எங்களுக்கு வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு எஸ்டேட்டை பிரிச்சு கொடுப்பாங்க. அது மாதிரிதான் பிரிச்சு கொடுக்குறதுன்னா இப்ப எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தா வந்து அந்த 1000 ஏக்கரை பிரிச்சு கொடுத்த மாதிரி அது மாதிரி பிரிச்சிருவாங்க. கிராமம் ஒன்னா இருக்க மாட்டோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே குடும்பம் தனித்தனியா தான் இருக்கும். பட் லேடிஸ் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க பகல்ல, நைட்ல அங்க அந்த பங்களாவுக்கு போவாங்க. அது இன்னையும் கடைபிடிச்சு வராங்க. அது எப்படி சொல்லுங்க? இவங்க எங்க இருப்பாங்க? ஆண்கள் எங்க இருப்பாங்க, பெண்கள் எங்க இருப்பாங்க? ஆளுக்கு ஒவ்வொரு பங்களா இருக்கும். அந்த பங்களால இருப்பாங்க. நைட்ல அவங்க லேடிஸ் பூரா ஒரு இடத்துல இருப்பாங்க.
அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல, ஆமா. அதான் அது இன்னும் இருக்கு. இருக்கு நான் காட்டுறேன். நிலம்லாம் கம்ப்ளீட்டா இங்கேருந்து சாலியங்குளம் வரைக்கும் உள்ள நிலம். நான் சொன்ன உங்களுக்கு 700 ஏக்கரு காலேஜ் நிலம், சொந்த நிலம் எல்லாம் மொத்தம் 1000 வேலி. 1000 வேலினா 6500 ஏக்கரு. அதான் எங்களோட ஆரம்ப சொத்து. ஆரம்ப சொத்துனா எங்க தாத்தா ஆளுக்கு 500 வேலி பிரிச்சுக்கிட்டாங்க. 500 வேலினா ஆளுக்கு 3000 ஏக்கர். 3500 ரெண்டு தாத்தாவும் 3009. இதுல எல்லாமே இந்த கிராமமே கட்டுப்பட்டு வரும். இருக்கிற தெருவில் இருக்கிறதெல்லாம் மனக்கட்டெல்லாம் முக்கால்வாசி நம்மளுதான் இருக்கும். சில ராஸ்தார்கள் இருக்கிறதுனால அவங்களோட மனக்கட்டு இருக்கும். இப்பயும் அப்படிதான் இருக்கு. அப்பெல்லாம் இவ்வளவு 6000 ஏக்கர் இருக்கு அப்படின்னா போர் அடிக்கிறதா இருக்கட்டும், நடவு நடுறதா எல்லாமே பெரிய லெவல்ல தான் வந்திருக்கும். இப்பெல்லாம் தான் மெஷின்லாம் வந்திருக்கு. இப்பெல்லாம் இந்த யானை கட்டி போர் அடிக்கிற மாதிரி அது நாங்க பண்ணல, ராஜாக்கள் பண்ணது. பட் நம்மளுக்கு பெரிய லெவல்ல அது மாதிரி தான் வந்திருக்கும்.